ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? குக்கருக்குள்ளே நீங்கள் ஒரே ஒரு கிண்ணம் மட்டும் போட்டு பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது கூடவே நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சில டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம எல்லார் வீட்லையுமே ஊதுபத்தி எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இந்த ஊதுபத்தி நம்ம பற்ற வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல வாசனையாக இருக்கணும். அப்படின்னா இதில் ஒரே ஒரு பொருள் நம்ம சேர்த்தா போதுங்க, நல்ல வாசனையாக இருக்கும். அது என்னென்னு பார்க்கலாம். இந்த ஊதுபத்தியில் நான் என்ன சேர்க்க போகிறேன்னா, நம்ம முகத்துக்கு தடவுற ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் எடுத்துக்கங்க. கையில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த ஊதுபத்தியில் மேலே எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கங்க. மேலே இருந்து கீழே வரைக்கும் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி அந்த ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் நெருப்பு பொருத்தி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியுங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம இதில் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கனால ரொம்பவே சூப்பராக வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம எல்லார் வீட்லையுமே ஊதுபத்தி நம்ம ஏற்றி வைப்போம் இல்லையா? அந்த ஊதுபத்தி ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நகைவெட்டி இருக்குது பாருங்கள். இந்த நகைவெட்டியில் பார்த்திங்கன்னா பின்னாடி இது போல் ஒரு ஹோல் இருக்கும். அதில் நீங்கள் இந்த ஊதுபத்தியை சொருகி வச்சுட்டு இதை நம்ம ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே தூக்கிட்டு போய் நம்ம எந்த ரூமில் வைக்கணுமோ வச்சுக்கலாங்க. ஸ்டாண்ட் மாதிரியே நம்ம பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீடு அது மட்டும் இல்லாமல் பாத்ரூமில் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம கடைகளில் மயோனைஸு ஸ்வீட்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருக்கும் இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லைன்னா நம்ம வீட்டில் ஐஸு தயிர் டப்பாலாம் வாங்குவோம் இல்லையா, ஐஸ்கிரீம் டப்பா இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது தயிர் டப்பா கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் நான் 2 கற்பூரம் எடுத்து சேர்த்துருக்கேங்க. கற்பூரம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம துணி துவைக்கிறதுக்கு நல்ல வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய கம்ஃபோர்ட் இருக்கு இல்லையா, ஃபேப்ரிக் சாஃப்ட்னர், அதான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகலாம் தேவைப்படாதுங்க. இந்த மாதிரி அரை மூடி அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுடலாங்க. பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சோன்னா இதோட வாசனை சீக்கிரமாகவே போயிடும். அதனால் இந்த மாதிரி மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு அதுக்கப்புறமா கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டி சூடு பண்ணிவிட்டு சுற்றி இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கங்க. நீங்கள் தயிர் டப்பா அல்லது ஐஸ்கிரீம் டப்பாவில் இது போல் ரெடி பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிளாஸ்டிக் கவர் இருக்குது பாருங்கள், அந்த பிளாஸ்டிக் கவரை சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை இந்த டப்பாவுக்கு மேலே வச்சு நீங்கள் டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு ஒரு கத்தி அல்லது ஒரு கத்திரிக்கோலை வச்சு சுற்றி நீங்கள் ஓட்டை போட்டு எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஓட்டை போடுறதுனால நமக்கு இது வழியாக நல்ல ஒரு வாசனை வருங்க. இதை நம்ம வீட்டில் எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. சில பேர் வீட்டில் கிச்சன் சிங்க்கு கடியில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப கிச்சன் சிங்க் கடியிலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது பாத்ரூமில் ஒரு ஓரமாக இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான வாசனை இருந்துக்கிட்டே இருக்குங்க. பாத்ரூம்குள்ளே என்டர் ஆகும்போதே சூப்பராக வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதே போல் நீங்கள் ரெடி பண்ணி வைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோர்த்து டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் காட்டன் பஞ்செல்லாம் இருக்கும் இல்லையா, அது சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேங்க. தேங்காய் எண்ணெய்னு இல்லை, நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காட்டன் பஞ்சில் இந்த தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக நம்ம முக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் ஸ்விட்ச் போர்டில் எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் அதை இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நல்ல பளிச்சுன்னு புதுசு போல் ஆகிடுங்க. நம்ம ஸ்விட்ச் போர்டிலெல்லாம்
தண்ணி வச்சு க்ளீன் பண்ணோன்னா சில நேரங்களில் சாக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம பயப்படணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு சூப்பராக க்ளீன் பண்ணிடலாங்க. நம்ம கை வலிக்க தேய்க்கணும்லாம் அவசியமே இல்லை. நமக்கு அந்த சுவிட்ச் போர்டில் இருக்கிற அழுக்கு எல்லாமே இந்த பஞ்சில் வந்து ஒட்டிட்டு வந்துடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தேய்க்கவே அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே எவ்வளோ ஈஸியாக போகுதுன்னு. இந்த பஞ்சில் வந்து எல்லா அழுக்குமே ஒட்டிக்கிட்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து சேஃபாகவும் க்ளீன் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன், எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு. இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 5th டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் வந்து பச்சை பட்டாணி, பச்சை பயிறு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கொண்டக்கடலைன்னு நிறைய பருப்பு வகைகள் வந்து இந்த மாதிரி டப்பாவாக போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா இதில் வண்டு பூச்சிலாம் வர ஆரம்பிக்கும் இல்லையா. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருள் சேர்த்தா போதுங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே பிரிஞ்சி இலை வச்சுருப்போம் இல்லையா. இந்த பிரிஞ்சி இலையில் நம்ம வந்து ஒன்று எடுத்து ஒரு டப்பாக்குள்ளேயும் போட்டு வைங்க. உங்கள் வீட்டில் வந்து அரிசி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த டப்பாக்குள்ளேயும் நீங்கள் வந்து பிரிஞ்சி இலை வைக்கலாங்க. அரிசி டப்பாக்குள்ளே 2-3 பிரிஞ்சி இலை வச்சிங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் வண்டு பூச்சி எதுவுமே வராதுங்க. மாதக்கணக்காக ஆனாலும் நம்ம எப்படி வச்சோமோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் வந்து நெய்யெல்லாம் இந்த மாதிரி டப்பாவாக வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா. நெய் வந்து தீந்துருச்சு அப்படின்னா உடனே நம்ம வந்து அந்த டப்பாவை தூக்கி குப்பையில் போட்டுருவோம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் வந்து இருக்குங்க. இனி வந்து இதை வந்து குப்பையில் போடாதீங்க. இதுக்குள்ளே இருக்கிற அந்த கொஞ்சம் நெய்யும் நம்ம வந்து எப்படி ஈஸியாக எடுக்கிறது யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பருப்பெல்லாம் வேக வைக்கும் போது குக்கரில் வேக வைப்போம் இல்லையா, அந்த டைமில் வந்து மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த நெய் டப்பாவை அப்படியே கவுத்தி வச்சுருங்க. நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கவுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா சூடு படப்பட நமக்கு அந்த நெய் எல்லாமே நல்லா உருகி அந்த பருப்பில் வந்து விழுந்துருங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக மணமாக சூப்பராக இருக்கும். நெய்யும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. கிச்சன் சிங்கில் கொஞ்சமாக உப்பு போட்டு பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கிச்சன் சிங்க் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து, தூள் உப்பு தான் எடுத்திருக்கேங்க. இது வந்து இந்த மாதிரி நல்லா தூவி விடுங்க. அந்த ஓட்டைக்குள்ளே தூள் உப்பு வந்து நல்லா போட்டு விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக இதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி பேக்கிங் சோடாவை அந்த ஓட்டைக்குள்ளே வந்து சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வினிகர் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கீங்க. உங்கள் வீட்டில் வினிகர் இல்லை அப்படின்னா வினிகருக்கு பதிலாக என்ன சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலுமிச்சப்பழம் இருக்குது பாருங்கள், அது வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு பாதி எலுமிச்சப்பழத்தை மட்டும் அதோட சாரை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கங்க. வினிகர் வந்து 1 மூடி அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதுங்க. பாதி எலுமிச்சப்பழம் வந்து நீங்கள் சேர்த்திங்கனாலே போதும் வினிகர் இல்லாத பட்சத்தில். அடுத்ததாக இதில் நல்ல சூடாக தண்ணி எடுத்து ஊற்றி விட்டுருங்க. நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கிற சிங்கை வந்து நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி நல்லா பளிச்சுன்னு வச்சுருந்தாலும் மாதத்துக்கு ஒரு தடவையாவது இதில் வந்து அடைப்பு ஏற்பட்டுரும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிச்சன் சிங்கில் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் கிச்சன் சிங்கில் வந்து நமக்கு அடைப்பும் ஏற்படாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் 2 வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிச்சன் சிங்கில் எப்போவுமே அடைப்பு ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்ல பளிச்சுன்னு நல்லா நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. குக்கருக்குள்ளே இந்த மாதிரி சின்ன கிண்ணம் ஒன்று வச்சு பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நம்ம வீட்டில் வந்து பருப்புலாம் வேக வைக்கும்போது நம்ம இந்த மாதிரி தண்ணி சேர்த்து வேக வைப்போம் இல்லையா, அந்த எக்ஸஸாக இருக்கிற தண்ணி வந்து நமக்கு வெளியே வந்து லீக் ஆகி அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி தண்ணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து இந்த மாதிரி அந்த தண்ணிக்குள்ளே வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த குக்கரை வந்து மூடி போட்டு நம்ம விசில் போட்டு வேக வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தண்ணி வந்து வெளியே கொஞ்சம் கூட லீக் ஆகவே செய்யாதுங்க. தண்ணியும் வேஸ்ட் ஆகாது. நம்ம உள்ள கிண்ணம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதுலேயே மீதி இருக்கிற தண்ணி எல்லாமே கலெக்ட் ஆயிரும். பாருங்கள், அந்த தண்ணி எல்லாமே இந்த கிண்ணத்துக்குள்ளே கலெக்ட் ஆயிருச்சு. நம்ம குழம்பு வைக்கிறப்ப இந்த தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பருப்புமே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு.
இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ஒரு சொட்டு கூட தண்ணி வந்து வேஸ்ட் ஆகவே செய்யாதுங்க. இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு டிப் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.